அன்பர்களே, இன்று வளர்பிறை சதுர்த்தி. பிள்ளையார்பாளையம் என்னும் காஞ்சிபுரம் கச்சி அநேகதங்காவதம் என்னும் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். விநாயகர் தமது தந்தையாகிய ஈசனை வழிபட்ட தலமாகியது இந்த திருக்கோவில். காஞ்சிபுரம் நகரில் பிள்ளையார்பாளையத்தில் கைலாசநாதர் ஆலயத்தின் அருகில் அமைந்துள்ளது. இங்கு ஈசன் அநேகதங்காபதேஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் உள்ள பாடல் பெற்ற திருக்கோவில்களுள் 5 இதுவும் ஒன்று. அநேகதம் என்றால் யானை. யானை முகனாகிய விநாயகர் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டமையினால் அநேகதங்காவதம் என பெற்றது. சுந்தரர் இந்த தலத்தை பாடியுள்ளார். தேனை புரிந்து உழல் என்று தொடங்கும் சுந்தரர் பதிகம் அழகான கும்மி மெட்டில் அமைந்துள்ளது. வடநாட்டிலும் அநேகதங்காபதம் என்னும் பெயரிலே தலம் இருப்பதால் இதனை கச்சி அநேகதங்காவதம் என்று கூறுகிறார்கள். தற்போது மக்கள் வழக்கிலே பிள்ளையார்பாளையம் என்று வழங்கப்படுகிறது. கேசி என்னும் அரக்கனை அழித்து விநாயகர் அவன் மகள் வல்லபையை மணந்து கொண்டு ஈசனை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இங்கு தனாதிபதியாகிய குபேரனும் வழிபட்டு வரம் பெற்றுள்ளார். காஞ்சிபுர புராணத்திலே இந்த தல வரலாறு குறிப்பிடப்படுகிறது. வடக்கு நுழைவு வாயில் நம்மை வரவேற்கிறது. நுழைவாயிலில் நுழைந்தவுடன் சற்று தூரம் நடந்து வலப்புறம் திரும்பி கணபதி உண்டாக்கிய தீர்த்தம் உள்ளது. 2ஆம் நுழைவு வாயிலில் நுழைந்ததும் சிறிய கோபுரம் உள்ளது. கிழக்கு நோக்கி சிறிய ஆலயம். ஆலயத்தின் தென் மேற்கே கணபதி மட்டும் சன்னதி கொண்டுள்ளார். நடுநாயகமாக இறைவன் அநேகதங்காபதீஸ்வரர் சன்னதி அமைந்துள்ளது. பலிபீடம், நந்தி மண்டபம் தாண்டி நேராக சிவன் சன்னதி அடையலாம். சிறிய முன் மண்டபம், அதன் வலதுபுறம் விநாயகர் சன்னதி உள்ளது. கருவறையில் வட்ட வடிவமான ஆவுடையோடு ஈசன் லிங்க திருமேனியராக பச்சை கல்லில் யான மூர்த்தமாக அருட்காட்சி தருகிறார். பலம் வரும்போது வடதிசையை பார்த்தவாறு 4 சன்னதி உள்ளது. கோஷ்டத்திலே நர்த்த கணபதி, தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் அருள் பாலிக்கிறார்கள். வாயு திசையில் உள்ள தெய்வ யானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியர் சன்னதி வள்ளி தெய்வ யானையோடு அமைந்துள்ளது. சண்டிகேஸ்வரர் தனி சன்னதி அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் சிவாலயங்களில் அம்பாள் சன்னதி இருக்காது. காமாட்சி ஆலயம் மட்டுமே அம்மன் சன்னதி. அதனால் இந்த கோவிலிலும் அம்பாள் சன்னதி கிடையாது. பல்லவர் கால திருக்கோவில் இது. 2ஆம் குலோத்துங்கன் பல திருப்பணிகளை செய்துள்ளார். ஆரவாரம் இல்லாது அமைதியான ஆலயம் இது. தினமும் ஒரு கால பூஜை மட்டுமே இங்கு நடைபெறுகிறது. பிரதோஷ நாளில் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். மகா சிவராத்திரி, அன்னாபிஷேகம், திருக்கார்த்திகை போன்ற விழாக்கள் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றன. விநாயகர் ஈசனிடம் வைத்த வேண்டுகோளைப்படி இங்கு வழிபடுவோரின் திருமண தடைகள் அகன்று திருமணப்பேறு கிட்டிடும். மேலும் வழிபடுவோரின் பிறவி துயர் தீர்ந்து திருக்கைலாயத்தை அடைய வழிவகுக்கின்ற தலம் இது. யானையின் தோலை உரித்து வீரச் செயல் புரிந்த ஈசனை விநாயகராகிய யானை முகன் வழிபட்ட காட்சி அநேகதங்காவதேஸ்வரரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாயா.